பாவியாக வாழ்ந்தேனையா, நாதியற்று அலைந்தேனையா. பாவியாக வாழ்ந்தேனையா, நாதியற்று அலைந்தேனையா. நீதியான என் தெய்வமே, என்னை தேடி வந்தீரல்லோ. இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். என்னை தேடி வந்தவரே, என்னை மீட்டு கொண்டவரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு என்னாகமம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. தியானத்திற்கான தலைப்பு தலைமைத்துவம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். என்னாகமம் 17:5. தலைமைத்துவத்துக்காக போட்டியிடுவோர் பலர். இன்று நாட்டிலும் வீட்டிலும் சபையிலும் வேலை ஸ்தலத்திலும் மலிந்து கிடக்கிறார்கள். எல்லா இடத்திலும் தலைமைத்துவத்துக்காக அநேகர் போட்டியிடுகிறார்கள். தகுதி இருக்கிறதோ இல்லையோ, அந்த பொறுப்பை செய்ய முடியுமோ இல்லையோ, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த இடத்தை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்பதே அவர்களது நோக்கமாகும். போட்டி வலுப்பெறும்போது தேர்தல் உருவாகிறது. இங்கே ஆண்டவர் அழகான ஒரு தெரிவை தேர்தல் இல்லாமலேயே நடத்தி முடிக்கிறார். இதற்கு முந்தைய அதிகாரத்திலே கோராகு என்பவன் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பி கலகம் பண்ணி அதனால் இஸ்ரவேல் மக்கள் எத்தனையோ பேர் மடிந்து போனார்கள். இப்பொழுது தேவன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வருகிறார். ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து ஒவ்வொரு கோலாக வாங்குகிறார். அவனவன் கோலிலே அவனவன் பேரை எழுதி தேவனுடைய சமூகத்தில் வைத்தார்கள். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்பதை ஆண்டவர் நிச்சயமாக சொல்லியிருந்தார். மறுநாளிலே பார்த்தபோது ஆரோனின் கோல் துளிர்த்தது. கர்த்தர் ஆரோனை தெரிவு செய்தார். ஆரோனின் கோலை சாட்சி பெட்டிக்கு முன்பாக திரும்பவும் வைக்கும்படி கர்த்தர் சொன்னார். இதன் மூலமாக இஸ்ரவேல் புத்திரருக்குள் இருக்கும் முறுமுறுப்பை நீக்குவேன் என்றார். தேவன் தமது பணிக்கு உகந்தவனை தெரிவு செய்தார். அவன் அழகானவனோ, படித்தவனோ, அந்தஸ்துள்ளவனோ, திறமையுள்ளவனோ என்று பார்த்தல்ல. மாறாக எவன் அதற்கு தகுதியுள்ளவனாக இருக்கிறானோ, எவன் அதை அர்ப்பணத்துடன் செய்ய வல்லவனாக இருக்கிறானோ, எவன் உண்மைத்துவத்துடன் இருக்கிறானோ, அவனையே தேவன் தன் பணிக்காக தெரிந்தெடுப்பார். அவரது தெரிந்தெடுப்பு மனிதனின் தெரிந்தெடுப்பை விட மிகவும் வித்தியாசமானது. நான் தெரிந்தெடுப்பவனின் கோல் துளிர்க்கும் என்று தேவன் முன்கூட்டியே சொன்னார். அதே போலவே ஆரோனின் கோல் துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இன்று கர்த்தரின் பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கும் நாம் அதை அவருக்கு உகந்ததாய், அவருக்கு சித்தமானபடி செய்ய நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? அவருக்காக பூத்து கனிதர நம் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறோமா? சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். எபிரேயர் 3:5. ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, நான் தலைவனாக ஆசைப்படாமல் அர்ப்பணமுள்ள கிறிஸ்துவின் உண்மையான பணிவிடைக்காரனாக இருக்க எனக்கு கிருபை செய்யும். ஆமேன்.